மாற்றத்துக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். திமுக ஆட்சியின் குறைகளை அம்பலப்படுத்தவும் பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவார்கள். பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் உடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. நெல் சாகுபடிக்கான ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சக கடிதத்தில் தெளிவாக உள்ளதாக மு.க. ஸ்டாலின் பதில். கடிதத்தை பொதுவெளியில் வெளியிட தயாரா என நிர்மலா சீதாராமனுக்கு கேள்வி. நெல் சாகுபடி ஊக்கத்தொகை சர்ச்சை விவகாரத்தில் கடிதத்தை வெளியிட்டார் நிர்மலா சீதாராமன். பருப்பு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கவே மத்திய அரசு ஆலோசனை சொன்னதாக விளக்கம். நெல் ஊக்கத்தொகை குறித்து நீளமான பொழிப்புரை எழுதி கடிதம் வெளியிட்டதிலேயே குட்டு அம்பலமாகிவிட்டது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் பதிலடி. தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு நோ என்ட்ரிதான் என திருவள்ளூர் பரப்புரையில் பேசிய மு.க. ஸ்டாலின், டெல்லி ரிமோட்டுக்கு இங்கே சிக்னல் கிடைக்காது என்றும் கிண்டல். டெல்லி ரிமோட் கண்ட்ரோலுக்கு இங்க சிக்னல் கிடைக்காது. கண்டிப்பா என்டிஏவுக்கு நோ என்ட்ரி தான் என்பதை காட்டணும். குரங்கு ஆப்பத்தை பங்கிட்டது போல் அதிமுகவை பாஜக பங்கிட்டதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தன் பதவிக்காக பழனிசாமி கொடுத்த விலை தமிழ்நாட்டின் உரிமைகள் எனவும் சாடல். ஆப்பத்தை குரங்கு பங்கிட்ட கதை தெரியும் நினைக்கிறேன். தெரியும் தானே? அப்படிதான் இப்போ பிஜேபி அதிமுகவை பங்கிட்டு கொடுக்கிறேன்னு பழனிசாமி என்ற அடிமையை அடையாளம் கண்டு அதிமுக தலைவரா, அதாவது பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளராக நியமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு முறை கேட்டாலும் சாதனைகளை எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டார். அடிச்சு கேட்டாலும் என்ற சினிமா வசனத்தை குறிப்பிட்டு விமர்சித்த மு.க. ஸ்டாலின். ஒரு காமெடியில வரும், நகைச்சுவை டயலாக் வரும், அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டான்னு. அது மாதிரி எவ்வளவு முறை நம்ம கேட்டாலும் அவங்க அரசு செஞ்ச சாதனைகளை சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை திமுக போன்று உறுதியாக எதிர்த்திருப்பார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆக்கிவிட்டதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரும்போது இப்படி சும்மா இருக்கீங்களே, இது நியாயமா பழனிசாமி அவர்கள? இது அவங்களுக்கு பண்ற துரோகம் இல்லையா? மம்மி மறைந்த பிறகு பழனிசாமி அதிமுகவை டம்மி ஆக்கிட்டாரு. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் திமுகவினர் அவமதித்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காமராஜரை அவமதித்து திருச்சி சிவாவை கண்டிக்க முடிந்ததா என்றும் ஸ்டாலினுக்கு கேள்வி. மாநிலவை உறுப்பினர் திரு சிவா இருக்கிறார்ல, அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கொச்சியா பேசினாரு. கண்டிக்க முடிஞ்சுதான் இந்த ஸ்டாலினால. இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசுகின்ற பொழுது கண்டிச்சிருக்கணும். தொழில் முதலீடுகள் குறித்து பொய்யை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விடுகிறார் ஸ்டாலின். அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட ஒப்பந்தங்களால் தான் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டதாக திருச்சி பரப்புரையில் எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்த காரணத்தினால்தான் உற்பத்தி பெருகிச்சு. ஸ்டாலினால அல்ல. இத பக்கமா விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கார். பொருளாதார வளர்ச்சிக்கு மூல காரணம் அதிமுக அரசாங்கம்.
அரசு திட்டங்களுக்கு பெண்கள் கொடுத்த செல்போன் எண்ணை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்துகிறது திமுக. திருச்சி பரப்புரையில் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வீடு வீடா வந்து உங்களுடைய செல்போன் நம்பர், உங்களுடைய ஆதார் எண்ணு, உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி தயார் பண்ணி இப்பொழுது அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு வருது. நீங்க திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு வருது. ஸ்டாலினும் உதயநிதியும் தனிநபர் விமர்சனம் செய்வதாக அன்புமணி குற்றச்சாட்டு. அவதூறு பரப்புவது திமுகவின் டிஎன்ஏவிலேயே உள்ளதாகவும் சாடல். இப்போ முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா, அடுத்து அவரும் சரி அவர் மகனும் சரி தனிநபர் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி இப்படி அப்படி அப்படி எப்படின்னு தனிநபர் விமர்சனம். இதுதான் திமுக. மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. திமுகனா அடிப்படையில மக்களை அவதூறுகளை பரப்பி பொய்யை சொல்லி தனிநபர் விமர்சனம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ற கட்சி தான். அவங்க டிஎன்ஏல இருக்குது. அது தேர்தல் அறிவித்ததும் வாரந்தோறும் மோடி வருகிறார். தமிழ்நாட்டுக்கான நிதிதான் வருவதே இல்லை. விழுப்புரம் பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். இப்போ தேர்தல் அறிவிச்சோட மோடி வராருல, வாரம் ஒரு வாட்டி வந்துட்டு போறாரு. திட்டங்கள் வருதா? தமிழ்நாட்டுக்கான நிதி வருதா? போன ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல கிடையாது. இப்படி தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை, சங்கி கூட்டத்தை நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? திமுக வென்றால் உதயநிதிதான் முதல்வராவார் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. உதயநிதி முதல்வராக மாட்டார் என ஸ்டாலினால் மறுக்க முடியுமா எனவும் கேள்வி. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பார். ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க மாட்டேன் என ஸ்டாலின் வாக்குறுதி அளிக்க வேண்டும். எடப்பாடி கே பழனிசாமியின் சர்வாதிகார போக்கால் அதிமுக காணாமல் போய்விட்டது. முன்னாள் முதல்வரும் போடி திமுக வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. இன்னைக்கு அதிமுக கட்சி எல்லாம் போச்சு. அது எடப்பாடியினுடைய தவறான அணுகுமுறை, தவறான சர்வாதிகார போக்கு, ஆணவம், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு கட்சியை குளிதோடி புதைத்து விட்டார்கள். கீழடிக்கும் நாக்பூருக்கும் இடையிலான தேர்தல் இது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக நீடிக்க திமுக ஆட்சி தொடர வேண்டும் என ராதாபுரம் பரப்புரையில் கனிமொழி பேச்சு. இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல். கோபாலபுரத்து ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையேயான தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த முதல்வரின் விமர்சனத்திற்கு அண்ணாமலை பதில். இந்த தேர்தல் ரொம்ப தெளிவான தேர்தலுன்னா, கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இது. கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகள் ஒரு பக்கம், தமிழக மக்கள் ஒரு பக்கம். திருப்பூரில் செவ்வாய்க்கிழமை விஜய் மேற்கொள்ளும் பரப்புரைக்கு அனுமதி. காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே பரப்புரை செய்ய நிபந்தனை. கோவை பொள்ளாச்சியில் தேர்தல் விளம்பரத்தை தடுத்த பெண் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக விஜய் கண்டனம். தேர்தல் ஆணையம் தனது கண்காணிப்பு பணிகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். மக்கள் அனைவரும் சும்மா இருக்க வேண்டும் என ஆட்சியாளர்கள் விரும்புவதாக சீமான் விமர்சனம். வேடச்சந்தூரில் நடந்த பரப்புரையில் இலவசங்கள் குறித்து அடுக்கடுக்காக கேள்விகள். ஈரோட்டில் ஒரே வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்ட அண்ணாமலை, ஜி.கே. வாசன். ஈரோடு மேற்கு தொகுதி தமாக வேட்பாளர் யுவராஜிற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு.